ஐயனார் துணை சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம பாண்டியன் வானதி கிட்ட அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கிற வரைக்கும் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏற்கனவே சோழன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்ததுனால அண்ணனுக்கு கல்யாணம் தள்ளி போய்க்கிட்டே இருக்கு. அதனாச்சும் ஏதோ லவ் மேரேஜ் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பேத்திக்கிட்டு இருக்கோம். இப்ப நமக்கும் கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்னா, இதுக்கப்புறம் எங்க அண்ணனுக்கு கல்யாணமே நடக்காது அப்படின்னு சொல்லிடுறாப்புல. இப்ப என்ன செய்யறது? அப்படின்னு வானதி கேட்கறாங்க. இல்ல அதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நீ ஹாஸ்டல்ல தங்கியிரு. ஹாஸ்டல்ல தங்கியிரு. அதுக்கப்புறம் வந்து அண்ணனுக்கு கல்யாணம் நடந்ததுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம பாண்டியன் வானதி கிட்ட சொல்றாங்க. இத கேட்டுட்டு வானதி இருந்துகிட்டு, "நீ கவலைப்படாத. நான் எங்க வீட்லயே போய் இருக்கிறேன்" அப்படின்னு வானதி சொல்றாங்க. "இல்ல, இல்ல நீ ஹாஸ்டல்லயே இரு. உன்னைய தான் உங்க வீட்ல டார்ச்சர் பண்றாங்கல்ல. எதுக்காக நீ வீட்டுக்கு போகணும்?" அப்படின்னு பாண்டியன் சொல்லி பார்க்குறாப்புல. "இல்ல, இல்ல அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ என்னைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டியே, அதுவே எனக்கு சந்தோஷம் தான்" அப்படின்னு சொல்லிட்டு வானதியும் பெருசா எதுவும் கவலைப்படாம பாண்டியனோட கிளம்பி வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. போற வழியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, பாண்டியன் வானதிக்கு ஒரு ஃபோனு, சிம் கார்டு இது எல்லாமே வாங்கி குடுக்குறாப்புல. இங்க வீட்ல சோழனோட வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே டென்ஷனா இருக்கிறாங்க. பாண்டியன் வானதிய கூட்டிக்கிட்டு போய் ரொம்ப நேரம் ஆச்சு. என்னாச்சோ, ஏதாச்சோ அப்படின்னு தெரியாம சோழன் குறுக்கும் மறுக்கும் நடந்துகிட்டே இருக்கிறாப்புல. அதுக்கப்புறம் பல்லவன விட்டு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. "இன்னும் கொஞ்ச நேரத்தில வந்துருவேன்" அப்படின்னு பாண்டியன் சொல்றாப்புல. ஆனா என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்தையே சொல்லவே இல்ல. இப்ப வானதிய பாண்டியன் அவங்க வீட்டுக்கு, அதாவது வானதியோட வீட்டுக்கு அழைச்சுக்கிட்டு போயிட்டு கொஞ்சம் தள்ளி நிப்பாட்டி இறங்கி போக சொல்றாப்புல. ஆனா வானதி இருந்துகிட்டு, "இல்ல, இல்ல நீ வீட்டு வாசல்லயே போய் நிப்பாட்டு" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குள்ள அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாமே வானதி வீட்ட விட்டு ஓடிட்டாளாமே அப்படின்னு வீட்ல வந்து ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து இவங்க 2 பேரும் அப்படியே ஜோடியா போய் இறங்குறாங்க. நம்ம வானதி அப்படியே பாண்டியனை கட்டி பிடிச்சுக்கிட்டே வந்து இறங்குறாங்க. ஸோ எல்லாருமே பார்த்துட்டு என்ன இப்படி நடக்குது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது, ஆமா நீங்களாம் எதுக்காக இங்க கூடி நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லம்மா நீ தான் வீட்டை விட்டு ஓடிட்டேன்னு சொன்னாங்க அப்படின்னு உடனே, நான் எங்க வீட்டை விட்டு ஓடினேன், நான் இங்கே தானே இருக்கேன் அப்படின்னு, முதல்ல இங்கேருந்து எல்லாம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வானதி வீட்டுக்குள்ள வர பார்க்குறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வானதியோட அப்பா அம்மா அண்ணன் 3 பேரும் வந்துடுறாங்க. அப்ப நம்ம பாண்டியன் வானதிக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா அவ்வளோதான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு மிரட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாப்புல. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? வானதி வீட்டுக்குள்ள போன உடனே மறுபடியும் அதே சண்டை தான். ஸோ இப்போ வானதியோட அண்ணன் பாரு உன் கை கால்லாம் உடைச்சு போடுறேன். இதுக்கப்புறம் நீ எப்படி வீட்டை விட்டு வெளியில போறேன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே வானதி ரூமுக்குள்ள போயிட்டு கதவை சாத்திக்கிறாங்க. அவங்க அண்ணன் என்னடானா ஒரு தடியோட நின்னுகிட்டு இருக்கிறாப்புல. இதோட இனி எபிசோடு முடிஞ்சிடுச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.